அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நம்ம போன கிளாஸில் ஹைட்ரோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ நம்ம லெசன் 2 பார்க்க போகிறோம். ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். சரியா? இப்போ ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸ் எடுத்தா அதாவது பாயின் நிலையில் சரியா வந்துக்கிட்டு திரவங்கள் வந்துட்டு ஓய்வில் இருக்க அது பார்த்தீங்கன்னா சில கணக்குகள் செஞ்சு பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஹைட்ரோஸ்டெட்டிக்ஸில் ஒரு முதலாவது தலைப்பு கொண்டு இருக்கு அமுக்கம், ப்ரெஷர். சரியா? அமுக்கம். ரைட். நான் ஹைட்டோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயும் அமுக்கத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிப்பேன். அமுக்கம்ன்றது மறுதாக்கத்திலான் செல்வாக்கு சித்தம். ரைட். இங்கே நான் அதை பற்றி கலப்பேன். சரியா? அமுக்கம்னு சொல்றது சரியா உங்களுக்கு தெரியும் அதில் சமன்பாடு பி சமன் எஃப் ஓவர் ஏ. அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்புன்னு சொல்லுவோம். அமுக்கம் சமன் இவர் யாரு? விசை பரப்பு அமுக்கம். ரைட். வேறத்தான் சொல்லுவோம் ஓரலகு பரப்பில் தாக்கும் விசைதான் அமுக்கம்னு சொல்லுவோம். ஓரலகு பரப்பில் தாக்கும் விசைதான் அமுக்கம்னு சொல்லுவோம் நாம. ஆனா உண்மையா அமுக்கம் வந்து செல்வாக்கு செலுத்துற காரணி விசை என்றதை விட ஒழுங்கா திருத்தமா செல்ல போனா சரியா பி சமன் ஆர் ஓவர் ஏன்னு சொல்றது மேக்சிமம் நல்ல. சரியா? அதாவது உண்மைக்கும் அமுக்கம் வந்து செல்வாக்கு செலுத்துற காரணி வந்துக்கிட்டு மறுதாக்கமா தான் இருக்கும் பிள்ளை. மறுதாக்கத்திலான் அமுக்கம் வந்துட்டு செல்வாக்கு செலுத்து. சரியா? உதாரணம் இதை நான் லிஃப்ட் இயக்கத்தை வச்சு நான் விளக்கலாம். லிஃப்ட் இயக்கத்தை வச்சு இந்த அமுக்க கதையில கொஞ்சம் நான் என்னால் விளக்கி கொள்ளக்கூடிய மாதிரி. சரி, இப்ப நீங்க இதெல்லாம் சின்ன சின்னதான் உங்களோட கொப்பியில குட்டி குட்டியா நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் இதுக்கு ஒவ்வொருக்குரிய நோட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுவேன், குரூப்லையும் பிடிஎஃப் வடிவில் போட்டுக்கொள்வேன். சரியா பிள்ளை? இப்ப நீங்க என்ன செய்யுங்க, நோட்ஸ் எழுதி போட்டு கிளாஸை பார்த்தே இல்லை உங்களுக்கும் லேசாக இருக்கும். நீங்க ரஃபில் செஞ்சு பாருங்க கேள்வியில். சரியா? ரைட். இப்ப நான் லிஃப்ட் இயக்கத்துல செல்றேன்னு சொன்னேன். ரைட். இப்ப நீங்க ஒரு லிஃப்ட்டுக்கு நிக்கல். நான் லிஃப்டையும் கீறி காட்டுறேன். இப்ப நீங்க இப்படி ஒரு லிஃப்ட்டுக்கு நிக்கல். ரைட். இப்ப லிஃப்ட் வந்துகிட்டு மேல் நோக்கி ஒரு ஆர்முடுகளோட போகுது. ரெண்டு செல்லக்க உங்களுக்கு எம்ஜியை விட ஆர் கொஞ்சம் கூட, அதாவது மறுதாக்கம் வந்துக்கிட்டு கூட உணரக்கூடிய மாதிரி. என்னன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க இப்படி நிக்கல். இப்ப லிஃப்ட் கீழுக்கு போகுதாமண்டா உங்களுக்கு அந்த தொடுற வீதம் வந்துக்கிட்டு குறையறிக்கும். காலோட வந்துக்கிட்டு தொடு புள்ளியில இருந்து தான் மறுதாக்கம் எப்பவும் வரும் பிள்ளைகள் ஆர். சரியா? இப்ப நம்ம உயிர்ப்பு மையத்துல இருந்தான் எம்ஜி தாக்கும் பிள்ளைகள். சரியா? இப்ப நான் சொன்ன அமுக்கம் வந்துக்கிட்டு ஆறுலான் செல்வாக்கு செலுத்த போகுது. சரியா? இப்ப உதாரணமா இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த மறுதாக்கமானது, இந்த மறுதாக்கம் செல்ற கன்செப்ட் வந்துக்கிட்டு அதாவது இவர் கூடினா இந்த ப்ரெஷர் என்ன செய்யும் பிள்ளைகள் கூடிக்கொள். மறுதாக்கம் கூடினா ப்ரெஷர் என்ன செய்யும் பிள்ளைகள் கூடிக்கொள். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இவர் 100 பஸ்கால் அமுக்கத்தில் இருக்காரு. இவரை நான் 100 பஸ்கால் அமுக்கத்தில் இருக்க, இவர் 200, இவர் 2 வைப்போம். சரியா? உதாரணமா இவரை நான் 400 கூட்டுறேன். 400 கூட்டுறேன். நான் முன்ன அதே சரி அதே மாதிரி. அப்ப இவர் என்னையும் 200 கூடுவோம். அப்ப என்ன செய்யுது, இவரும் கூடுவார். அப்ப இவர் கூடினா இவரும் கூடுவார் என்றதை வழங்குறதுக்காகத்தான் நான் இப்படி சின்ன பிள்ளை. சரியோ? ரைட். இப்ப இந்த இதுக்கு வாங்க, லிஃப்ட்டுக்கு வாங்க. இப்ப நீங்க நிக்க லிஃப்ட்டுக்கு நீங்க வந்துக்கிட்டு லிஃப்டில கீழ் நோக்கி போகக்குள்ள, நீங்க லிஃப்டில கீழ் நோக்கி போகக்குள்ள உங்களோட ஜியும் கீழ் நோக்கி தான் இருக்கும். அதாவது உங்களோட புவியீர்ப்பு மையமும் கீழ் நோக்கி தான் இருக்கும். நீ கீழே போற இல்லைன்னா உங்களோட தொடுக வீதம், காலோட தொடுக வீதம், அதாவது லிஃப்ட் உங்களை விட வேகமா கீழே போயிட்டா நீங்க மெதுவா தான் கீழே போறேன்னா லிஃப்ட் உங்களோட தலையில அடிக்க பார்க்கும். ரைட்? உங்களோட தலையில லிஃப்ட் அடிக்க பார்க்கும். லிஃப்ட் வந்து உங்களை விட வேகமா போகணும். நீங்களும் லிஃப்ட்டும் ஒண்டா இயங்குறீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ஆர் வந்துக்கிட்டு குறையிறது உங்களால உணரக்கூடிய மாதிரி. இன்ஷால்லா நீங்க லிஃப்ட்டுக்கு போனா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நீங்க இதே லிஃப்ட் வந்து மேல் நோக்கி போகுதுண்டா உங்களுக்கு வழங்கும் இப்படி நமக்கு வந்துட்டு அந்த தொடுக வீதம் வந்துட்டு கூட இருக்கு. அப்ப மறுதாக்கம் என்ன செய்ய போது கூட போகுது பிள்ளைகள். அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். சரியா? லிஃப்டில வந்துட்டு மேல் நோக்கி ஆர் முடுகக்கு, லிஃப்டில வந்து மேல் நோக்கி ஆர் முடுகக்கு வந்துகிட்டு நம்முடைய ப்ரெஷரும் வந்துகிட்டு கூடிக்கொள்ளும். மறுதாக்கத்திலான செல்வாக்குச்சது. ஸோ ப்ரெஷரும் கூடிக்கொள்ளும். இதே இது கீழ் நோக்கி ஆர் முடுகக்க ப்ரெஷர் என்னையும் குறையும். சரியா? இது ஒரு சின்ன லிஃப்ட் கன்செப்டை பத்தி தான் கதைச்சு. ரைட். அடுத்தது திரவத்தில அமுக்கத்தை பத்தி கதைக்கணும். அடுத்த ஹெடிங் போடுங்க, திரவவியல் அமுக்கம். ரைட். அதை நிறுவி காட்டுறேன். உங்களுக்கு வணங்கிட்டு தானே பிள்ளை. லிஃப்டில வந்துக்கிட்டு
மேலுக்கு போக்குள்ள இந்த ப்ரெஷர் வந்து என்ன செய்யும் பிள்ளைகள் உங்களுக்கு கூடுற மாதிரி இருக்கும். ரைட், அமுக்கத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்த ஹெடிங் போடுங்க, திரவவியல் அமுக்கம். திரவவியல் அமுக்கம். சரி, இப்ப நமக்கு தெரியும் ஓஎல்ல இருந்து நம்ம செல்லி வரோம் திரவவியல் அமுக்கம் ஹெச்ரோஜி. ஹெச்ரோஜி எப்படி வந்து அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓஎல்ல இருந்து செல்லுவோம், ஹெச்ரோஜி தானே திரவத்தில் அமுக்கம். ஓ, எல்லாருக்கும் தெரியும். ரைட், இப்ப இப்படி ஒரு பாத்திரம் கொண்டு இருக்கு. ரைட், இதுல இந்த உயரத்துக்கு நீர் இருக்கணும். இந்த உயரத்துக்கு நீர் இருக்கு. நம்ம பாத்திரத்துல அடிப்பரப்பிலேயே அமுக்கத்தை பத்தி பார்க்கணும். இப்ப இங்க இருக்க நீரை இவ்வளவுத்தையும் ஒரு கற்பனை உருளை அடுங்க. அப்படி இவ்வளவுத்தையும் என்ன செய்யுங்க, சரியா, அந்த மட்டத்தோடைய கற்பனை உருளை ஒண்டா எடுத்துக்கொள்ளுங்க. சரியா, அதாவது நீர்தான் இது ஒரு கற்பனை உருளை வடிவத்தில் இருக்கிறது, நீங்க எடுங்க. சரியா, இவரை நம்ம எடுப்போம் எச் உயரம் எடுப்போம். சரியா, ஏ குறுக்கு வெட்டு பரப்பிரிக்கன்னு வைப்போம். சரியா, இப்ப நம்ம தெரியும் இங்க இருக்க அமுக்கம் வந்துகிட்டு தங்கி இருக்க ஹாரணியார் பிள்ளைகள் அமுக்கம் பி சமன் R/A. ரைட், நான் முன்னாடி காட்டினதானே. இப்ப இங்க வந்துகிட்டு இஞ்சானே தொடுப்புள்ளி இருக்கு, இங்க இருந்து ஒரு ஆர் ஒன்று இருக்கும், இங்க இருந்து எம்ஜி ஒன்று இருக்கு. ரைட், இதுல நம்ம போல இருக்க இல்லையே. இங்க வந்துகிட்டு வேற விசைகள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதால இந்த ஆறும் எம்ஜியுமே பிடிக்கும் சமன் இருக்குது. ஆறும் எம்ஜியுமே பிடிக்கும் சமன். ஸோ நான் எழுதிக் கொள்றேன் ஆர் சமன் எம்ஜி என்று எழுதிக் கொள்றேன். சரியா, இப்ப நம்ம இந்த திரவியல் அமுக்கத்தானே பார்க்கணும், ப்ரெஷர் தானே நமக்கு வேணும். ஸோ இப்ப நான் எம்ஜி. சரி, இப்ப நமக்கு தெரியும் அடர்த்தி சமன் திணிவின்கள் கனவளவு. நான் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயும் சொன்னேன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சரியா, அடர்த்தி சமன் திணிவிங்க அதை ரோ சமன் M/V சொல்லுவோம். இப்ப திணிவுக்கு பதிலா திணிவை நான் செல்லோன்மெண்டா என்னால வீரோன்னு செல்லேலு. ரைட், சரிதானே, திணிவை செல்லோன்மெண்டா என்னால வீரோன்னு செல்லேலு. அப்ப நான் இவரை இப்படி எழுதல தானே, ஆர் சமன் இந்த திணிவுக்கு பதிலா வீரோஜி என்று எழுதலாம் தானே, ஆர் சமன் வீரோஜி. ரைட், இப்ப நமக்கு தெரியும் நீங்க மெக்கானிக்ஸ்லயும் படிச்சிருப்பீர்கள். இப்ப இப்படி ஒரு உருளை ஒன்று இருக்கு, நான் உருளையிலேயே சொல்றேன், நான் முன்னே உருளை இருக்கிறதால உருளையை சொல்றேன். உருளை இப்ப இது எல் நீள முடியதுன்னு வைப்போம், வேற வந்துட்டு எல் நீள முடியதுன்னு வைப்போம். சரியா, இவர் வந்துட்டு ஏ குறுக்கு வெட்டு பெறக்கூடியதுன்னு வைப்போம். இப்ப இந்த உருளோட கனவளவை நீங்க செல்ல போனா, இந்த உருளோட கனவளவை செல்ல போனா எப்படி செல்வீர்கள், இந்த உருளைக்கு மட்டும் காய்க்கினா வி சமன் ஏஎல் என்று செல்வீங்க தானே, வி சமன் ஏஎல். நான் இவ்வளவு எழுதுறேன், வி சமன் ஏஎல் என்று செல்வேன். ரைட், ஏனண்டா குறுக்கு வெட்டு பரப்ப நீளத்தால பெருக்கிறதுக்கு இந்த கனவளவு என்ன செய்யும் சமன் எரி. ரைட், நான் இந்த கொஞ்சம் இஞ்சால் எழுதுறேன்னா இந்த ஆர் சமன் வீரோஜில இருந்து. ரைட், இவ்வளத்தை நான் எழுதி வைக்கேன், ஆர் சமன் வீரோஜி. ரைட், இப்ப நான் அப்ப இங்கேயும் குறுக்கு வெட்டு பரப்ப உயரத்தால பெருக்கிற இந்த கனவளவுக்கு சமன் ஆகிக்கும். நான் பிரதியீடு செய்யறேன். சரியா, ஆர் சமன் குறுக்கு வெட்டு பரப்பு என்ன ஏ. சரியா, உயரம் H எடுத்துக்கேன், H. சரியா, ரோ ஜி இருக்குது. இப்ப நான் ஆரத்தான் கண்டிக்கேன், நமக்கு அமுக்கம் தான் காணணும், திரவவியல் அமுக்கம். ரைட், பி சமன் ஆறுக்கு பதிலாக நான் வேற பிரதியீடு செய்யலாம். இன்னைக்கு ஏஹெச் ரோஜி என்றதை நான் பிரதியீடு செய்யலாம். ஸோ ஏஹெச் ரோஜி ஓவர் இன்னைக்கு பரப்பு அதே பரப்பை கீழுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஏயுமே என்ன செய்ய முடியும், ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். இப்ப நீங்க கடைசி ஆன்சரா கொடுக்கலாம், பி சமன் H ரோஜி என்று வருது, பி சமன் H ரோஜி என்று வருது. ரைட், இதான் பிள்ளைகள் திரவியல் அமுக்கம் வந்த இப்படிதான். இது உங்களுக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். சரியா, ஆனா உங்களுக்கு நிறுவல் எல்லாம் பிசிக்ஸ்ல கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு தேவை இந்த H ரோஜி என்று தெரிஞ்சிருக்கும். சரியா, பாத்திரத்தை மேற்பரப்பிலிருந்து எவ்வளவு ஆழத்தில் இருக்கின்றத இந்த H. ரோன்றது திரவத்திர அடர்த்தி, தண்ணி என்றா 1000 கிலோகிராம் வரும், நீர் என்றா 1000 வரும். வேற வேற ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடர்த்தி இருக்கு, அதை போட்டு உங்களால செய்யக்கூடிய மாதிரி. சரியா, ஜி என்றது புவி ஈர்ப்பு ஆர் முடுகல், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். H ரோஜி. ரைட், இதை நான் அழிக்கிறேன்.
இப்ப இதே திரவவியல் அமுக்கத்துக்கு நான் இந்த லிஃப்ட் இயக்கத்தை கொண்டாட போறேன். ரைட், இதே திரவவியல் அமுக்கத்துக்கு நான் லிஃப்ட் இயக்கத்தை கொண்டாட போறேன். இப்ப ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு, இப்படி பாத்துக்கோங்க. ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு. இந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு திரவம் ஒன்று இருக்கு. ஒரு திரவ பாத்திரம் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள திரவமும் இருக்கு. சரியா, இவர் வந்துக்கிட்டு எச் ஆழமாம் ரோ அடர்த்தியாம். சரியா, இப்படி ஒரு இது திரவம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். சரியா, இப்ப இந்த லிஃப்ட் வந்துக்கிட்டு என்ன செய்ய போதாம் பிள்ளைகள், மேல் நோக்கி ஆறுமுடுக போகுது. ஒரு லேசான உங்களுக்கு எல்லாத்தையும் நிறுவல் மூலம் விளக்காம சிலத உங்களுக்கு இப்படி எப்படி வந்துக்கிட்டு ஒரு கற்பனை ரீதியாக நீங்க இப்படி யோசிச்சு பார்த்தாலே இப்படி செய்யலாம். லேசா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்றோம். சரியா, இப்ப இந்த ஏ வந்துக்கிட்டு மேல் நோக்கி ஆறு முடுகு, அதாவது லிப்டில மேல் நோக்கி ஆறு முடுகு, உள்ளுக்கு ஒரு கிளாஸுக்கு தண்ணி வச்சிருக்கோம் வைப்போம். சரியா, அதை உயரமுடைய ஆழத்தில் இருக்கு இந்த தண்ணி. இப்படி கேட்க நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா. நான் முன்ன சேர்ந்தேன், லிப்டில மேலுக்கு போகுதுன்னாக்க மேலுக்கு லிஃப்ட் போகுது. அப்ப இந்த ஆரம் தொடுக புள்ளி வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட இருக்கு, வந்துக்கிட்டு தொடுக வீதம் கூட இருக்கும், அதாவது மறுதாக்கம் கூட நல்லா உணரக்கூடிய மாதிரி. ஸோ நான் என்னன்னு சொல்லலாம், இங்க ஆர் கூடைக்கு போகுது. ஸோ ப்ரெஷரும் என்ன செய்ய போகுது, கூடணும். வளமையா இருக்க ஹெச்ரோஜி, வளமையா திரவத்தை சும்மா வச்சுக்கிட்டு ஹெச்ரோஜி நம்ம நிறுவி எடுத்திக்க சும்மா வச்சுக்கிட்டு. ஸோ இந்த ஹெச்ரோஜியை விட கூட இருக்கணும் தானே, ஏயோட கூட ஹெச்ரோஜியை விட கூட இருக்கும். இந்த நான் தியரிட்டிக்கலான இந்த அறிவை வச்சு செய்யுங்க. சரியா, ப்ராக்டிக்கலா கணக்கு செஞ்சு நிறுவி பார்த்தேன்னா குழம்பு. சரியா, நான் ஏன் இப்படி விளங்கப்படுத்துறேன்டா, எல்லா பிள்ளைகளாலையும் இதை வழங்கி கொள்ளக்கூடிய மாதிரி நான் என்ன சொல்றது. சரியா, ஹெச்ரோஜின்னு சொல்றது மேலுக்கு லிஃப்ட் வந்து மேலுக்கு போகல, இந்த ஹெச்ரோஜியை விட கூட அமுக்கம் இருக்கும். ரைட், அப்ப நம்ம செல்லுவோம். இப்ப ரெண்டு நிபந்தனைலாம் நீக்கி வந்து லிஃப்ட் மேலுக்கு போறது ஒரு நிபந்தனை, அதை நான் முதலாம் நம்பர்னு போடுறேன். இன்னொன்று லிஃப்ட் வந்துக்கிட்டு கீழுக்கு வரும், கீழுக்கு அமர் முடுகிறது இல்ல ஆறு முடுகிறது. சாரி, சரியா, அப்ப இதை ரெண்டாவது நிபந்தனை எடுக்கு. சரியா, அப்ப ரெண்டு தான் இருக்கு, லிஃப்ட் இயக்கத்துல ரெண்டு சமன்பாடு தான் இருக்கு. கொண்டு வந்துக்கிட்டு ஹெச் ரோ ஜி பிளஸ் ஏ. சரியா, ஒன்று ஹெச் ரோ ஜி பிளஸ் ஏ, இன்னொன்று ஹெச் ரோ ஜி மைனஸ் ஏ. ஆர்முடுகளோட ஒன்று லிஃப்டட் ஆர்முடுகளை கூட்டணும் இல்லாட்டி கழிக்கணும். சரியா, இது ரெண்டு தான் இருக்கு. சரியா, இப்ப பாருங்க, மேல் நோக்கி போகக்குள்ள நமக்கு தெரியும் ப்ரெஷர் கூடணும். சரியா, ஜி மைனஸ் ஏன்னு வந்தா ஜியை விட குறைய போவேன். ரைட், ஜி 10 வைப்போம், 2 8 மாறும். அப்ப என்ன செய்யும், இங்க வந்துக்கிட்டு திரவியல் அமுக்கம் என்ன செய்யும், குறைப்ப. நமக்கு தெரியும் கூடணும்னு தெரியும், அதாவது மேல் நோக்கி ஆறு முடுக இந்த இது இருக்குதானே வந்துக்கிட்டு ப்ரெஷர் வந்துக்கிட்டு கூடணும். ஸோ இது வெறிந்தா மட்டும்தான் கூடுறதுக்கான சாத்தியம் இருக்கு. சரியா, இது உங்களுக்கு நான் கற்பனை ரீதியா விளங்குற முறையை சொல்றேன். சரியா, ப்ராக்டிக்கல் ரீதியா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது குழப்பக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி யோசிச்சீங்கன்னா லேசியா இருக்கு. இப்ப கூடுற முறை இல்லாம வந்துக்கிட்டு ஜி பிளஸ் ஏ, குறையிறது ஜி மைனஸ் ஏ. இவர் ப்ரெஷர் கூட இருப்பார், இவர் குறைய இருப்பார். சரிதானே, ஓகே தானே, ரைட். இப்ப மேலு போக்குல ப்ரெஷர் கூட இருக்கணும். அப்ப இவர் வரணும், முதலாவது நிபந்தனைக்கு யார் வரணும், இவர் வரணும். ரெண்டாவது நிபந்தனையிலே கேட்க செவ்வன் மறுதாக்கம் என்ன செய்ய போகுது, நம்ம தொழுக வீதம் வந்துட்டு குறைய இருக்க போகுது. ஸோ ப்ரெஷரும் குறைக்க போகணும். அப்ப ஜி மைனஸ் ஏ வரும். நான் பிள்ளை லிஃப்ட் இயக்கம். சரியா, அதுல நான் நோட்ஸும் கொடுத்தீங்க, அந்த நோட்ஸையும் பாசிட்டு பாருங்க. ரைட் ரைட், அதில் சொல்றாங்க, பாய்கள் இயங்கும் போது மறுதாக்க விசை மாறுபடுவதால் அமுக்கமும் மாறுபடும். சரிதானே, மறுதாக்க விசை மாறதால அமுக்கம் மாறாத தம்பளவு நேரம் நான் சரி. சரியா, அடுத்தது ஆர் சமன் எம்ஜி மைனஸ் ஏ, ஆர் சமன் எம்ஜி பிளஸ் ஏ. ரைட், இய மறுதாக்கத்தை சொல்றேன். நான் மொத்த இதை சொல்றேன். நான் இவ்வளவு நேரம் பழகினது ஹெச்ரோ ஜியை தானே வச்சு என்ன. ரைட், வேற ஆரை வச்சு சொல்றேன். ஆர் சமன் எம்ஜி நிலையாக எங்களுக்கு வளமை போல ஹெச்ரோஜியை போட்டு கணக்கு செய்யுங்க. இதுல இய மறுதாக்கத்தை சொல்றாங்க. சரியா, இங்க வந்துக்கிட்டு லிஃப்ட் இயக்கத்துல வந்துட்டு இய மறுதாக்கத்தை சொல்றாங்க. இந்த ஆரை மட்டும் கலைக்காங்க. அதால ரைட், இப்ப ஆரை மட்டும் நம்ம நோக்கினா சரி, நோட்ஸிலேக்கு தெரிஞ்சு சொல்றேன் கொஞ்சம். ஆரை மட்டும் நோக்கினமண்டா மேகி, இந்த ஆரை மட்டும் நோக்கினமண்டா ஆரம் என்ன செய்யணும், கூடணும். ஸோ
ஆர் சமன் எம்ஜியா தானே இருக்கு சும்மா இருக்க இப்ப பா இப்படி இருக்கு இப்படி கேட்க இவ்வளோத்தைக்கு எம்ஜியும் இங்க இருந்து வர ஆறும் சமன் ஆகி ஸோ ஆர் சமன் எப்படி இருக்கு பிள்ளைகள் எம்ஜியா இருக்கு ஆர் சமன் எம்ஜியா இருக்கு சும்மா இருக்கு அப்ப லிப்ட்ல இயங்க இந்த ஆர் என்ன செய்ய போ கூட போகுது மேல் நோக்கி ஆர் முடியும் அப்ப எம் ஜியோடான்னு ஒன்று கூட ஜி பிளஸ் ஏ இருக்கு முதலாவது நிபந்தனையில சரியா ரெண்டாவது நிபந்தனையில ஆர் வந்துகிட்டு ஆர் இருப்ப சொல்லுங்க எம் ஜி மைனஸ் ஏ இருப்பார் எம் ஜி மைனஸ் ஏ இருப்பார் சரியோ இப்ப நீங்க பிரதியீடு செஞ்சு பார்த்தாலும் விடவர் பி சமன் ஆர் ஓவர் ஏ தானே இவர ஏயால வீரோண்டதை நமக்கு இப்படி செல்லாம் ஹெச் ஏ இவரையும் வெட்டினா ஹெச் அது ரோ மறந்துட்டேன் ரோ ரைட் ஹெச் ரோ ஜி மைனஸ் ஏ நான் முன்ன செஞ்ச இவர் வேற போறேன் சரியா ரைட் நீங்க பிரதியீடு செஞ்சு பாருங்க பி சமன் ஆர் ஓவர் ஏ இதை பிரதியீடு செஞ்சு பார்த்தா இவ ரெண்டு பேரும் வருவாங்க ரைட்டோ இப்ப அடுத்ததுக்கு மூவ் ஆகும் மாறாவேகத்துடன் இயங்கும் போது ஆர்முடுகள் மாறாது மாறாவேகத்துடன் இயங்கும் போது ரைட் இது உங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல தெரிஞ்சதானே மாறாவேகத்தோட போக்குல ஆர்முடுகள் பூஜ்ஜியம் ஆகும் ஸோ ஆர்முடுகள் மாறாது புள்ளி மாறாவேகத்தோட போக்குல திரவம் கிடையாக ஆர்முடுகினாலும் சீரான வேகத்துடன் இயங்கினாலும் எச்ரோஜியாகவே காணப்படும் சரிதானே பிள்ளைகள் திரவம் வந்துகிட்டு சீராக இயங்கினாலும் கிடையாக இருந்தாலும் எச்ரோஜியா தான் இருக்க போகுது சரியா அது அந்த நோட்ஸ்ல சொல்றாங்க அதாவது திரவம் வந்துகிட்டு இப்படி கிடையாக இயங்கினாலும் சீரான முறையில் ஆர்முடுகள் நான் சொல்றேன் ஆர்முடுகள் இல்ல சாரி சீரான வேகத்தோட இயங்கினாலும் ஆர்முடுகள் வராது ரைட் முன்ன ஆர்முடுகள் தானே விலகும் பற்றி எவ்வளவு நேரம் சாரியா ரைட் சீரான வேகத்துடன் இயங்கினாலும் அமுக்கம் சீராக கிடையாக ஆர்முடுகலாம் சரியா சீராக கிடையாக ஆர்முடுகலாம் சீரான வேகத்தோடையும் இயங்கலாம் அந்நேரமும் அது எச்ரோஜியா தான் இருக்கு அதுதான் அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து சொல்றாங்க அமுக்கம் வந்துக்கிட்டு மாற போற இல்லை சரியா ரைட் இப்ப அமுக்கத்திர அழகு உங்களுக்கு தெரியும் தானே அமுக்கத்திர அழகு இது லேசு ஒன்றும் தேவையில்லை அமுக்கம் சமன் விசைங்கள் பரப்பு பிள்ளைகள் விசைற அழகு என்ன நியூட்டன் பரப்பு அழகு என்ன மீட்டர் வர்க்கம் ஸோ அமுக்கத்திர அழகு என்ன நியூட்டன் மீட்டர் -2 இதே இது அமுக்கத்திர சர்வதேச அலகு இருக்குதானே எஸ்ஐ அலகு எஸ்ஐ அலகு வந்துட்டு பஸ்கால் அதே என்னன்னா பஸ்கால் என்ன விஞ்ஞானி கண்டுபிடிச்சதால நாம பஸ்கால்னு சொல்லுவோம் சர்வதேச அலகு நியூட்டன் மீட்டர் -2 பஸ்காலும் ஒண்ணுதான் சரியா ரைட் வளிமண்டல அமுக்கம் சரி அடுத்த ஹெடிங் வளிமண்டல அமுக்கம் வளிமண்டல வளிமண்டல அமுக்கமா ரைட் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகளினால் ஏற்படுத்தப்படும் மோதுகையின் காரணமாக உருவாகும் அமுக்கமே வளிமண்டல அமுக்கமாகும் சரி இப்போ ஒரு பாத்திரத்தை திறந்து வச்சுக்கோம் அங்க வளிமூலக்கூறுகளும் கொஞ்சம் அந்த பாத்திரத்தின செய்து அழுத்த போது அதாலேயும் ஒரு அமுக்கம் ஒன்று உருவாக போது அதான் வளிமண்டல அமுக்கம் சொல்றாங்க சரியா பாத்திர அடியில் தாக்கும் மொத்த அமுக்கம் பை பிளஸ் எச்ரோஜி ஆகும் இது என்ன பை என்ன சொல்றது வேற ஒண்ணுமே இல்லை வான்மா இப்படி ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கி இப்படி இவ்வளவு மாட்டதுக்கு திரவம் இருக்கி வேற எச்சாள முடியுதுன்னு எடுத்தா நமக்கு தெரியும் வேற ரோ அடர்த்தியுடைய திரவமா இருந்தா நமக்கு தெரியும் அடியில் உள்ள அமுக்கம் எச்ரோஜி இதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் வளிமண்டலத்தோட என்ன செய்யுது கனெக்ஷன்ல இருக்கு ஸோ இங்க வந்துட்டு ஒரு வளிமண்டல அமுக்கம் ஒன்று தாக்கும் போது அந்த வளிமண்டல அமுக்கத்தை நம்ம பை என்று எழுத்தால குறிப்போம் சரியா வளிமண்டல அப்ப ஸோ இந்த பையன் அமுக்கமும் செல்வாக்கிச்சது எச்ரோஜியும் இருக்கு ஸோ அதால பை பிளஸ் எச்ரோஜியா இருக்கு வளிமண்டல அமுக்கம் அதான் சொல்றாங்க சரியா கலக்காத திரவத்தை பாத்திரம் ஒன்றினுள் இடும்போது அவை திரவப்படைகளாக காணப்படும் அவற்றில் உருவாகும் அமுக்கம் பின்வரும் சரி ஏன் கலக்காத திரவத்திர கதைக்கலாம் சரியா 3 கலக்காத திரவம் எடுக்காங்க 3 கலக்காத திரவம் எடுக்காங்க நாம கிரி பாப்போம் ரைட் வேறு பாத்திரம் ஒன்றிருக்காமண்டா
ഇതൊരു തിരവമാണ്. ഇതൊരു തിരവം, ഇതൊരു திரவம், ഇതൊരു திரவம். சரியா? இவர் வந்துகிட்டு ரோவான் அடர்த்தியுடையதாയിരിക്കാം. இவர் வந்துகிட்டு ரோவான் அடர்த்தியுடையதாയിരിക്കാം. சரியா? இவர் வந்துகிட்டு ரோ2 அடர்த்தியுடையதாയിരിക്കാം. சரியா? நீல கலர், ப்ளூ கலர், அந்த ரெட் கலர் வந்துகிட்டு ரோ3 அடர்த்தியுடையதாയിരിக்கும். அடர்த்திகளை தான் நான் சொல்றேன். சரி, உயரத்தை கதைக்க போனா இவருக்கு வந்துகிட்டு அதே மாதிரி H3 அதே நம்பரை நான் அப்படியே போய் கணக்கு செய்ய லேசா இருக்கும். அதுக்காக சரியா, இவர் வந்துகிட்டு H2 இருக்கும். சரியா, அதே மாதிரி மேலுகிக்கால நான் பேர் எவ்வளோத்தையும் H1 எழுத்தால குறிக்கும். சரி, இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப அடிப்பரப்பில் அமுக்கத்தை செல்ல போனா எப்படி சொல்றோம்? ஒவ்வொன்றோட புள்ளியையும் கூட்டினா அடிப்பரப்பிலேக்கு அமுக்கம் வரும். இப்ப இவரும் வளிமண்டலத்தோட கனெக்ஷன்ல இருக்கேன். ரைட், இவரும் என்ன செய்யணும்? வளிமண்டலத்தோட கனெக்ஷன்ல இருக்கேன். ஸோ இவருக்கும் பை என்ற அமுக்கம் ஒன்று செல்வாக்கு செலுத்தும். ஸோ அப்ப பை பிளஸ் ஷுவரா ஒன்றுதான் வரும். ஏன்னா ஒரே ஒரு வளிமண்டலமிக்கு மேலுக்கு மட்டும்தான் அழுத்த போகுது. ஸோ நான் ஒரு பைய போடுறேன். பை பிளஸ், இப்ப இவடத்தை உள்ள அமுக்கம் என்ன? இவரை நான் ஏ புள்ளின்னு எடுக்கேன், இவரை நான் பி புள்ளின்னு எடுக்கேன், இவரை சி புள்ளின்னு எடுக்கேன். சரியா? இப்ப சி புள்ளிலான் இப்ப நான் அமுக்கம் காண போறேன். இப்ப இவர் அமுக்கத்தையும் கூட்டினா எனக்கு சி புள்ளியிலேக்கு அமுக்கத்தையும் கூட்டி மொத்த அமுக்கம் தான் சி புள்ளியில இருக்கு. ஒழுங்காவே சொல்றேன். இப்ப நான் ஏ புள்ளியிலேக்கு அமுக்கத்தை சொல்றேன். முதல்ல ஏ புள்ளியிலேக்கு அமுக்கம் வந்துகிட்டு பை அமுக்கம் செல்வாக்கு செலுத்தும். பை பிளஸ் சரி H1 ρ1 G. ரைட், அது கிளியர் தானே? H1 ρ1 G. இப்ப பி புள்ளியில நான் அமுக்கத்தை காணப்போறேன். பி புள்ளியில அதே ஒரு பை தான் தாக்க போகுது. ஒரு பை. ரைட், இவ்வளவுத்துக்கு முறைய அமுக்கம் வந்துட்டு H1 ρ1 G. நம்ம எழுதிக்கோம் H1 ρ1 G சக இவ்வளவு அமுக்கத்தையும் கூட்டும். கூட்டினா தான் பி புள்ளியில வரும். சரியா? H2 இது விளங்கும்னு சரியா? நான் கொஞ்சம் இஞ்சால பக்கம் எழுதிக்குவா. இஞ்சால பக்கம் எழுதுறேன். பி வந்துகிட்டு H2 ρ2 G. சாரி அதை கூட்டி தாழுவோம். H பை பிளஸ் H1 ρ1 G பிளஸ் H2 ρ2 G. சரியா? இவதான் பிள்ளைகள் பி ஆയിരിக்கும். பியில இருக்க அமுக்கம். இவர் அமுக்கத்தையும் கூட்டி இவர் அமுக்கத்தையும் கூட்டணும். இரண்டு பேர் அமுக்கமும் கூட்டுப்படணும். பை ஒன்றுதான். இப்ப சி புள்ளியில அமுக்கத்தை கதைச்சோம்னா, சி புள்ளியில அமுக்கம்னா அதே மாதிரி ஒரு பை H1 ρ1 G பிளஸ் H2 ρ2 G, இன்னொரு பிளஸ் நான் இடமில்லாதுக்கு விளக்குகிறேன் H3 ρ3 G. வேதாம் பிள்ளைகள் சி புள்ளியில அமுக்கம் இருக்கு. இது உங்களுக்கு விளங்கி இருக்கிறது. இதோட சின்ன ஒரு நொலேஜ் தான், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம முன்ன கண்ட மாதிரி ஒவ்வொன்றா கூட்ட போறோம். ரைட், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம முன்ன செஞ்ச மாதிரி இவரத கூட்டி பார்க்க போறோம். அவ்வளவுதான். ரைட், அடுத்தது பாத்திர அடியில் உருவாகும் அமுக்கத்தை பத்தி கைக்க போறோம். வேற ஒண்ணு பாத்திரத்தை ஒரு கோணத்தோட சரிக்க போறேன். அந்நேரம் பாத்திர அடியில் எப்படி இருக்கிறத சொல்லணும். ரைட், வேற அழிக்க என்ன உங்களுக்கு விளங்கிருக்கும். டவுட்டா நம்பரு கேளுங்க. சரியா? ரைட், ரைட். இப்படி ஒரு கேட்க இவ்வளவுத்துக்கும் திரவம் இருக்காம். வெறும் ரோ அடர்த்தியுடைய திரவமா? இதான் கிடைமட்டம். கிடைமட்டம்ல இருந்து திரவத்துக்கான செங்குத்து உயரம் வந்துட்டு எச்சா. சரியா? இது டீட்டா கோணமா? விளங்குத படம்? கொஞ்சம் கீழுக்கு ஆகிட்டேன் பழகி. ஸோ மேலுக்கு காய்க்கிறேன். ரைட், ரோ where theta where h எடுக்க. ரைட், நான் முன்னகர் நான் அழிக்கேன். ரைட், இந்த சாய்வை இருக்குதானே, இந்த சாய்வை நான் எல் எடுக்கேன். எல் உயரம் கொஞ்சம் சாஞ்சிருக்க மாதிரி கட் பண்ணிங்க. படம் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பாங்க. இப்படியா? ஓகே. ரைட்,
இப்படி இருக்கு. சரியா? நமக்கு தெரியும் பாத்திர அடியில விடத்தெரிக்க அமுக்கத்தை காணப்போறோம். இவரை ஏ புள்ளி எடுத்தா ஏ புள்ளியில அமுக்கத்தை நம்ம இப்ப காணப்போறோம். நமக்கு தெரியும் பாத்திர அடியில உருவாகும் பாத்திர அடியன்ல நீர் திரவவியல் அமுக்கம் வந்துகிட்டு என்ன HρG, ரைட்? அதான் இஞ்சியும் பெறப்போதும். இங்க ஹெச் வந்துகிட்டு இதான் ஹெச், ரைட்? ஆனா இவடத்தை எல் இருக்கு. என்ன செய்யலாம்? ஹெச்சுக்கு பதிலா நம்ம எப்படி கொடுக்கலாம்? இப்படி மடிச்சா இது உங்களுக்கு மெக்கானிக்ஸ்ல தானே. இப்படி மடிக்கிறது கொஸ்டீட்டா, இப்படி மடிக்கிறது சைன் டீட்டா. இப்படி மடிச்சா வந்துட்டு இவரை நிலைக்குத்தான் நம்ம கருதல தானே. ஸோ இவரை நான் என்னன்னு சொல்லலாம், எல் சைன் டீட்டா நம்ம செல்லாம் தானே. இந்த ஹெச்சுக்கு பதிலா நான் எல் சைன் டீட்டான்றதை பிரதிட்டு செய்யலாம் தானே. இந்த ஹெச்சே நான் தரல, ஹெச் இருந்தா உங்களுக்கு குழப்பம், என்னடா இது. சரி ரைட். இப்ப பாருங்க இதான் இவ்வளவுதான். சரியா? இப்ப பாருங்க, இப்படி கோணத்தின் வழியை மடிச்சா கொஸ்டீட்டா, இப்படி மடிச்சா சைன் டீட்டா, ரைட்? இப்ப எல் சைன் டீட்டான்னு நான் ஹெச் செல்ல தானே, அதாவது செங்குத்தியரத்தை எல் சைன் டீட்டான்னு செல்லாது. அதே மாதிரி ஹெச்சுக்கு பதிலாக தான் நான் போடுறேன், பிரதியில் செய்யறேன். எல் சைன் டீட்டா ரோ ஜின்னு வரும். சரியா? இவ்விடத்தை இப்படி சாய்வில் இருக்க இப்படி வர கேள்விகள் எல்லாம் குறைய, ஆனா இப்படி வந்தா இப்படித்தான் செய்யும். இது மெக்கானிக்ஸ்ல நீங்க படிச்ச முன்னுக்கு படிச்ச அறிவை வச்சு செய்ய சொல்லி. ஓகே சரி, அடுத்த சாப்டருக்கு போ. அடுத்தது அமுக்க மாறல் வரை கொண்டு கேட்போம். நம்ம முன்னொண்டு கீற மேலே ஒரு படம் உண்டு, அதே படத்தை தான் திருப்பியும் கீற போறோம். அமுக்க மாறல் வரை கொண்டு கேட்போம். சரியா? வெவ்வேறு திரவப்படைன்னு கருதுங்க புள்ளி. இவர் ரோ 1, ரோ 2, ரோ 3. சரியா? உயரத்தையும் போடுறேன். H1, H2 தேவையில்லை போடுறேன். சரி, இப்ப அமுக்க மாறல் வரைப்பு வரை கேட்டா நம்ம எப்படி கொடுக்கணும்? வரைப்பு எப்பவும் எப்படி கொடுக்கணும்? மேலுக்கு இருந்துதான் வரைப்பு கீழே போகணும். படிப்படியா வரைப்ப மேலுக்கு இருந்தா கீழே கீற போறோம். சரியா? இப்ப நமக்கு தெரியும் அடர்த்தி கூடினால் ஆக கீழுக்கு இருப்பார், அவரை விட அடர்த்தி குறைஞ்சால் மேலுக்கு இருப்பார், ஆக அடர்த்தி குறைஞ்சால் ஆக மேலுக்கு இருப்பார். அப்ப நம்ம செல்லாம் ரோ 3 ஆக கூட அடர்த்தியுடையதா இருப்பார். சரியா? ரோ 2, ரோ 1. இந்த நிபந்தனை சரிதானே பிள்ளைகள்? ரோ 3, ரோ 2, ரோ 1. ஏன்னு சொல்லுங்க. அப்போ ரோ 3ல வந்துட்டு அடர்த்தி கூட இருக்கு, அதெல்லாம் ஆக அடியில் இருக்கார் பிள்ளைகள். சரியா? இப்ப அமுக்க மாறல் வரைப்பு இப்படிதான் வரும். பீக்கு மெச்சுக்குமான கிராஃப் தானே. ஜலகு நான் விளங்குமா? ஜலகு பீக்கும் எச்சுக்குமான வரைப்பு. சரியா? இப்ப முதலாவது வந்துகிட்டு இங்க இருந்தா நான் கிராஃப் இப்படித்தான் கறி போறேன். சரியா? இப்ப வந்துகிட்டு அமுக்கம் வந்துகிட்டு இவரை விட இவருக்கு கூட இருக்கு. ஏன்னு சொல்லுங்க, இவருக்கு ரோவும் கூட இருக்கு. அதாவது அமுக்கத்துக்கு வந்துட்டு வாய்ப்பாடு என்ன? HρG வந்துகிட்டு இந்த ரோ 1 விட இந்த ரோ 2 கூட தானே. இல்ல சாரி ரோ 1 விட ரோ 2 கூட, ரைட்? ரோ 1 விட ரோ 2 கூட. அப்படியேண்டா இவர் ரோ கூட கூட இந்த அமுக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள்? கூடிக்கொள்ளும் தானே. அப்ப இவ்வளவுத்தையும் விட இவ்வளவுக்கும் அமுக்கம் கூடையும், இவ்வளவுத்தையும் விட இவ்வளவுக்கும் அமுக்கம். இன்னொரு வகையில செல்லாம் ஆழம் கூட கூடவும் அமுக்கம் கூடும். சரியா? ஆழம் கூட கூடவும் அமுக்கம் கூடும் பிள்ளைகள். சோ இவடத்தை கிராஃப் அதிகரிக்கத்தை விட இவடத்தை கிராஃப் அதிகரிக்க விதம் கூட இருக்கும், இவடத்தை அதை விட கூட அதிகரிக்கும். சரி, அப்ப கிராஃப் எப்படி கேட்கலாம்? இப்ப இப்படி அதிகரிக்குதுன்னு வைப்போம். சரியா? எதுக்கு? இங்க இருந்து இங்க அது இவ்வளவுக்கு அதிகரிக்கும், ரைட்? இப்படி அதிகரிக்குதாமண்டா இங்க இருந்து, அதாவது வேற நான் ஏ புள்ளியன் எடுக்கேன், இவரை பி புள்ளியன் எடுக்கேன், இவரை சி புள்ளியன் எடுக்கேன், இவரை டி புள்ளியன் எடுக்கேன். சரியா? ஏ புள்ளியில இருந்து பி புள்ளிக்கு போறதுக்கு இப்படி வரும், பி புள்ளியில இருந்து சி புள்ளிக்கு போறதுக்கு அதிகரிக்க விதம் என்ன செய்யும்? படித்திறன் வந்துட்டு இன்னும் கூடும், தாண்டிட்டா அதிகரிச்சு கொள்ளும். சரியா? ஏன்னு சொல்லுங்க. அப்போ இவடத்தை வந்துகிட்டு அடர்த்தியும் கூடகி ஆழமும் கூடகி, அதாவது அமுக்கம் வந்துகிட்டு இவரை விட அதிகரிக்க விதம் இவருக்கு கூட இருக்க பிள்ளை. அதே மாதிரி சீல இருந்து டிக்கு போறதுக்கு இன்னும் கூட இருக்க பிள்ளைகள் அதிகரிக்க விதம். சோ இன்னும் இப்படி வரும் சாய்வு. சரியா பிள்ளைகள்? கோடு கொஞ்சம் நேர்கோடா கருதுங்க. சரியா? ரைட்.
இப்படித்தான் பிள்ளைகள் இந்த அமுக்க மாறல் வரைவு இருக்க போகுது. மத்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். கீழுக்கு நோட்ஸ் எல்லாமே என்னண்டா அதான் ஒரு இல்லை மற்ற கீழுக்கிய நான் மேலுகளின் அதே மாதிரி ஒரு படத்தை போட்டு அதுக்கு அமுக்க மாறல் வரைவு போட்டிக்கு என்னண்டா திரவத்திர சைஸை பொறுத்து சொல்றான். இப்ப இவர் வந்துகிட்டு நான் வந்துகிட்டு இவரை சின்ன சின்னதா ஒரே ஆழமுடையதை எடுத்தா இந்த வரைபட ஆயிடையும் ஒரே அளவில் இருக்கும். விளங்கிட்ட இவரை உயரம் வந்துகிட்டு இவ H1 H2 சமன், H3 சமன், H1 சமன், H2 சமன், H3 சமன்டா உதாரணமா இவ்வளவும் ஒரு அளவிலேக்குதான் எக்ஸென்ட் அளவிலேக்குன்னா இவரும் எக்ஸென்ட் அளவில் இருக்கணும், இவரும் எக்ஸென்ட் அளவில் இருக்கணும். சரியா? இப்ப கீழுக்கு இருக்க படத்தை பாருங்க. கீழுக்கு இருக்க நோட்ஸ்ல ரைட் கீழே H1 வந்துகிட்டு கூட இருக்கு புள்ளி. அப்ப அதே மாதிரி அந்த கீழே கிரிக்கெட்ல அந்த H வந்துகிட்டு அந்த ஆயில் என்ன செய்யுது பிள்ளைகள் அதை விட கூட இருக்கு. அதாவது H1 வந்துகிட்டு கூட இருக்கு, H2 என்ன செய்யணும் குறை இருக்கணும். ரைட், அதான் கீழே அமுக்க மாறல் வரைவில சொல்றது. சரி, அந்த யூக்குலாய் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இதெல்லாம் சம்மரி மாதிரி சின்ன சின்ன குறிச்சு வைங்க. நான் நோட்ஸையும் அனுப்புறேன். வேணும்னா அதை போட்டோ காப்பி எடுத்தும் வச்சுக்கலாம். அது ஹேண்ட் ரைட்டட் நோட்ஸ் தான். சரியா? ஒரு யூக்குலா எனக்கு ரைட் வேற ஒரு யூக்குலா இது. இவரை நான் H1 எடுக்கேன். ரைட், இவர் தான் பொது மட்டமா இருக்க போறார் இங்க கீழ்ப்புள்ளி. ஸோ இவ்வளவும் அவரோட சின்ன இவரை H2 எடுக்கேன். H2 எடுக்கேன். இவர் H1 எடுத்த மாதிரி அவரை ρ1 எடுக்கேன். சரியா? சிவப்பு கலர் திரவத்தை இவர் அடத்திய ρ1 எடுக்கேன். மற்ற இவர நோமல் வளமையறிக்க திரவம், அதாவது இவ்வளவும் திரவம் விளங்கிட்டா, இவ்வளவும் ஒரே திரவம் இதுவும் தான். இவரை வந்துகிட்டு நான் ρ2 அடத்தியுடையதான் எடுக்கேன். ரைட், இப்ப நோட்ஸை வாசிங்க. கலக்காத திரவங்கள் யூக்குழாய் ஒன்றினுள் இடப்படும் போது, கலக்காத திரவங்கள் யூக்குழாய் ஒன்றினுள் இடப்படும் போது தொடுகையில் காணப்படும். ரைட் ரைட், இதுகும் ஒன்றே ஒன்று கலக்காது, அதால தொடுகையில காணப்படும். சரி, இச்சந்தர்ப்பத்தில் பொதுமட்டத்தில் அமுக்கம் சமனாக காணப்படும். சரிதான், இதான் யூக்குழாயிர தியரி. இந்த பொதுமட்டம் தானே இவரும் இதுவும் ஒரே மட்டம். சரியா? இந்த ஒரே மட்டத்தில அமுக்கம் சமனாக காணப்படும். அதான் யூக்குழாயிர தியரி. சரியா? இப்ப P1 இவர P1 இவர P1 எடுக்கும். அதாவது இவடத்தை இருக்க அமுக்கத்தை நான் P1 எடுக்கேன், இவடத்தை இருக்க அமுக்கத்தை நான் P2 எடுக்கேன். ரைட், இப்ப நான் P1 எழுதுறேன். P1 சமன் சரி, இவடத்துக்கு ஒரு வளிமண்டல அமுக்கம் ஒன்று தாக்குதானே. ரைட், வடதை திறந்திருக்கி. ஸோ பை ஒன்று என்ன செய்யும் தாக்கும். அப்ப நான் சொல்லலாம் பை பிளஸ் H1 ρ1 G, H1 ρ1 G. இதெல்லாம் P1 தாக்குற அமுக்கமே கேட்பது. அதே மாதிரி பிள்ளைகள் P2 பார்த்தா இவருக்கும் வளிமண்டல அமுக்கம் தாக்கும். பை ரைட், பை பிளஸ் H2 ρ2 G. சரியா? இப்போ பொதுமட்டம் ரெண்டிலையும் அமுக்கத்தை கண்டுட்டோம் தானே. அப்ப இந்த அமுக்கமும் ஒன்றே எப்படி வரும் சமன் இருக்கும். அதான் யூக்குழாய் தியரி. நான் கீழே சொல்லிக்கிறேன், பொதுமட்டத்தில் அமுக்கம் சமனாக காணப்படும். அதில் ஹைலைட்டும் பண்ணி வச்சுக்க, அதாவது போஸ்பென் லெலி இப்படி அடிச்சு வச்சிருக்கு ஹோடு ஒன்று. சரி பாருங்க, இப்போ ரெண்டுலையும் அமுக்கம் சமனண்டா இப்போ பாருங்க P1 சமன் P2 தானே, P1 P2 சமன். இப்போ நம்ம சொல்லலாம் பை பிளஸ் H1 ρ1 G ஈக்குவல் டு பை பிளஸ் H2 ρ2 G. சரியா?
இப்ப இந்த பையும் கேன்சல் ஆகுது, பையும் கேன்சல் ஆகும். சரியா? h1 ரோ 1 g சமன் h2 ரோ 2 g. h1 ரோ 1 g சமன் h2 ரோ 2 g. ஜியும் ஜியும் கேன்சல் ஆகிப்போம். சரியா? அப்ப இதுல இந்த ஃபைனலை நம்ம என்ன சொல்லலாம்? h1 ரோ 1 சமன் h2 ரோ 2 சொல்லலாம். சரியா? h1 ரோ 1 சமன் h2 ரோ 2 சொல்லலாம். இவர் தான் யூகுழாயில மேக்சிமம் பயன்படுத்த போற ஒரு சமன்பாடை இருக்க போற யூகுழாய் கேள்விகள் வந்தா இப்படிதான் செய்யணும். ரைட். அடுத்தது, யூகுழாயில் எப்போதும் ஒரே மட்டத்தில் அமுக்கம் சமனாக காணப்படாது. ஓ சரி, ஏன்னு சொல்லுங்க. இவ்விடத்தையும் இதுவும் ஒரே மட்டம் தான், ஆனா ஒவ்வொரு அடர்த்தி. சோ அமுக்கம் என்ன செய்ய சமனாக, ஆனா இவ்விடத்த அமுக்கம் சமனாக காணப்படும். இதுவும் இப்படியே வந்து இந்த புள்ளிலேயும் அமுக்கம். ஏனண்டா ஒரே திரவம், இது விளங்கிட்ட ஒரே திரவம் பண்ணத்தாலே இவடத்தை வந்துட்டு அமுக்கம் ஒரே மட்டத்துல சமனா காணப்படும். ஆனா இவடத்தை வேற வேற திரவம் பண்ணத்தாலே இவடத்த ரோ கூடத்தானே, இவருக்கு அமுக்கம் கூடத்தானே இவரை விட. சோ இந்த மட்டமும் இந்த மட்டமும் ஹரிதில கொண்டேலண்டா இவருக்கு வந்துட்டு அமுக்கம் கூட இருக்கும். சோ எப்போதும் ஒரே மட்டத்திலே அமுக்கம் யூகுழாயில காணப்படாது. சரியா? அமுக்கம் சமனாக காணப்படாது. இப்ப ஒரு கேள்வி ஒன்று செய்வோமா? இப்ப ஒரு கேள்வி ஒண்ணுக்கு வரும். வேற நான் அழிக்கணும். இதே படத்துக்கு தான் கேள்வி செய்யப்போம். நான் படத்தை அழிக்கல, எழுத்துக்களை மட்டும் அழிக்க. இப்ப வளிமண்டலம் நமக்கு பெருசா யூகுழாயில செல்வாக்கு சேர்க்காது. இந்த ரெண்டு பக்கமும் வளிமண்டலத்தை நாம் கேன்சல் பண்றோம். ரைட். இப்ப இதை சொல்றாங்க கேள்வியில, இவரை எச் என்று எடுக்கட்டான், இவரை எச் என்று எடுக்கட்டான். சரியா? மக்க வேற ஒரு 8 சென்டிமீட்டர் என்று எடுக்கட்டான். இவரை 8 சென்டிமீட்டர் என்று எடுக்கட்டான். சரியா? இவர் வந்துட்டு ரோ 2 அடர்த்தியுடைய ஒரு திரவமா. சரி, இப்ப கேள்வியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ரோ 1 ஆனது 800 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகும். இவர் ரோ 2 அப்ப இவர் தான் ரோ 1 இருக்கும். சரி, அது படத்துல ஒழுங்கா குறிப்பாடல நீங்க புரிச்சுக்கோங்க. ரோ 2 ஆனது 800 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகும். அப்ப இவர் அடர்த்தி என்ன புள்ளிகள் 800 கிலோகிராம் மீட்டர் -3 இருக்க போறேன். சரியா? அவர் அடர்த்தி 800 கிலோகிராம் மீட்டர் -3 இருக்க போறேன் ஆகும். ரோ 2 ஆனது 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும், இந்த ரோ 2 வந்துகிட்டு எத்தனை 1000 கிலோகிராம் மீட்டர் -3 ஆகவும் காணப்படின் எச் யாது? இப்ப இதை தாங்க நமக்கு தெரியும் சம்பாடு. h1 ரோ 1 சமன் h2 ரோ 2 g. அதுக்கு h1 ரோ 1 சமன் h2 ரோ 2 இந்த சமன்பாட்டை பயன்படுத்திங்க. சரி, இப்ப இவர் h1 ஆகும் வேற ரோ 1 ஆகும் எடுத்தா h 800, அதாவது h தர 800 சமன் இவர h2 ஆகும் வேற ரோ 2 ஆகும் எடுத்தா 8 தர 1000. இப்ப நம்ம இந்த 8 சென்டிமீட்டர் எடுத்ததால இவரும் சென்டிமீட்டர்லாம் நமக்கு விட வரப்போறாரு. சரியா பிள்ளை? வெறும் சென்டிமீட்டர்லாம் நமக்கு விட வரப்போறாரு. சோ இந்த 8 இதால சுருக்கினா 1. சரியா? இப்ப இவரை கொண்டு கீழே கரைக்கினா h சமன் 10 சென்டிமீட்டர். h சமன் எத்தனை 10 சென்டிமீட்டர். ஸோ வேதான் யூகுழாயிலேயே கேள்வியே இருக்க போறேன். இது பிறகு நம்ம ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் பத்தி படிக்க போறோம். இது பிறகு ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் பத்தி படிக்க போறோம். ஸோ இது பிறகு ஆர்க்கிமிடிஸின் தத்துவத்தை நம்ம அடுத்த கிளாஸ் லெசன் 3ல பார்ப்போம். சரியா? இப்ப நான் முடிச்சு கொள்வேன். தேங்க்ஸ்.